ஹலோ கைஸ், இன்னைக்கு ஐ மேட் ஃப்ரெண்ட்ஸ் வித் த செகண்ட் பிரிட்டியஸ்ட் கேர்ள் இன் மை கிளாஸ் எபிசோட் 5 தான் பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறீங்கன்னா என்னோட ஒரே ஒரு ரெக்வஸ்ட்டாக லைட் ஒண்டி போட்டுருங்க. சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாம எப்பிக்குள்ள போகலாம். எப்பிக்கோட ஆரம்பத்தில் யூமியோட பாஸ்ட்டை நம்மளுக்கு காட்டுறாங்க. யூமியோட பாஸ்ட்டில் ஒரு 2 பொண்ணுங்களும் நாளைக்கு கிளாஸ் ரெப்பா ஆக்கணும்னா உனக்கு தான்ப்பா நாங்கள் ஓட்ட கொடுப்போம். உடனே நம்ம யூமியும் அப்படியா, அப்படி நான் லீடராக மாறினா கண்டிப்பாக என்னோட பெஸ்ட்டை கொடுப்பேன். யூமி அங்கே முன்னாடி பார்க்குறா. அம்மாமி ஒரு மாதிரி ரொம்ப சோகமாக போவா. அங்கே அம்மாமியை பார்த்தோன்னே அவங்க 2 பேர்கிட்டயும் அவ சொல்றான், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, அதனால நீங்க போங்க, நான் அப்புறமா உங்க கூட வரேன். இதுக்கப்புறம் டைரக்டா அம்மாமியாவை பாக்குறான். அம்மாமி எதுக்குன்னு தெரியல, ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு அழுகுறா. என்னோட பேரு ஹசனாகி யூமி, உன் பேரு என்ன? என் பேரு அம்மாமி யூ. அம்மா என்ன ஆச்சு யூ, எதுக்காக நீ தனியா போயின்னு இருக்க? உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு யாருமே இல்லையா என்ன? அது என்னன்னா, நான் இப்போதான் ரீசெண்டா நான் இங்க டிரான்ஸ்ஃபர் ஆனேன். என்னோட முடியோட கலரும் கண்ணோட கலரும் வித்தியாசமா இருக்கனால என்னை எல்லாருமே அவாய்ட் பண்ணுவாங்க. அதனாலே எனக்கு ஃப்ரெண்ட்ஸ்னு யாருமே இல்ல. இங்க வந்தும் எனக்கு அதே பயம் வந்துச்சு. அம்மாமி நீ அப்படியெல்லாம் சொல்ல வேணாம், உனக்கு நான் இருக்கேன், நான் உன்னோட ஃப்ரெண்டா இருக்கேன். இனிமேலும் என்ன யூமி இல்ல அசனாகி எப்படி வேணா கூப்பிடு, நான் உன்னை யூ இல்ல அம்மாமி எப்படி வேணா சொல்றேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இவங்க அனிமேல ஒண்டி குழப்புற மாதிரி யூ இல்ல அம்மாமி இப்படின்னு மாத்தி மாத்தி சொல்லுவாங்க. நம்ம ஒரே பேரோடய பார்க்கலாம், இல்லைன்னா கன்ஃபியூஸ் ஆகும். இப்படிதான் எங்க ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ஆரம்பிச்சது. அதுக்கப்புறமா எனக்குன்னு ஃப்ரெண்டா இந்த அந்த 2 பேரு, அவங்க 2 பேர்கிட்ட நான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சேன். இந்த 2 பொண்ணுங்களை தெரியுதா யாருன்னு? இந்த மாதிரி எனக்கு வேலை இருக்குப்பா அப்படின்னு போன பொண்ணுங்க தான். ஸ்டார்டிங்ல ரொம்ப அவ ஷையா இருப்பா. நம்ம யூமி இன்ட்ரடியூஸ் பண்ணோனே அங்க ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸாவும் இவங்க மாறுறாங்க. யூமி ரொம்ப நன்றி, உன்னால எனக்கு 2 ஃப்ரெண்ட்ஸும் ஆயிருக்காங்கப்பா. இதுதான் நான் செஞ்ச ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அதே டைம்ல எனக்கு வச்ச ஒரு வேணை அப்படின்னு சொல்லலாம். இதுக்கப்புறமா தான் எல்லா விஷயமும் ஆரம்பிச்சது. அதுக்கப்புறமா நாங்க நல்லா வாழ்ந்துட்டோம். இப்போ மிடில் ஸ்கூல்ல நாங்க இருக்கோம். எங்களுக்குன்னு புது கிளாஸ், புது புது பசங்களாம் அங்க வருவாங்க. அங்க அம்மாமி மாறவே இல்ல, திரும்பவும் கட்டி பிடிக்கிறது, ரொம்ப நெருக்கமா இருக்குது, இந்த மாதிரி தான் இருப்பா. மத்த 2 பேரும் அவங்க சொல்றாங்க, யூமி கிட்ட நீ இதே மாதிரி தான் கிளிங்கியா இருக்க போறியா, நீ இன்னமும் மாறாம இருக்க அம்மாமி. நம்ம கிளாஸ்ல நியூ கமர்ஸா ஏகப்பட்ட பேர் வருவாங்க, நீ இப்படி எல்லாம் பண்ணனா அவங்க சிரிப்பாங்கப்பா. அப்பனா என்ன, நம்ம பழைய கேங்கா இருக்க மாட்டோமா? உடனே நம்ம யூமியும் அதை பத்திலாம் கவலைப்படாத அம்மாமி, நீ யாரு, அதுவே போதும். இதுக்கப்புறம் தான் விஷயமே அப்சைட் டவுனா மாற ஆரம்பிச்சது. நாங்க புது கிளாஸுக்கு போனோம். புதுசா ஏகப்பட்ட பேர் வந்தாங்க. அங்க கிளாஸுக்கே நம்ம அம்மாமி தான் ஒரு சென்டர் ஆஃப் அட்டென்ஷனா மாற ஆரம்பிச்சா. அவளை பத்தி தான் எல்லாருமே பேசுறது, அவகிட்ட ஃப்ரெண்டா இருக்கணும் அப்படின்னு தான் ஆசைப்படுவாங்க. யூமி யோசிச்சுதான் அந்த மாதிரி பண்ணலாம், இருந்தாலும் யூமி அப்படி பண்ணல. சைட்ல ஒரு 2 பேரும், ஹேய் அந்த அம்மாமி அந்த பொண்ணை பாத்தியா, அவ என்னப்பா இந்த அளவுக்கு அழகா ஒரு மாடல் மாதிரி இருக்கா, அவங்க கூட ஃப்ரெண்டா இருக்கணும் அப்படின்னு எனக்கே ஆசையா இருக்குப்பா. இவங்க பேசுற விஷயம் அந்த அளவுக்கு யூமிக்கு சரியா புரியல, என்னடா இவங்க சொல்றாங்க அப்படின்னு விட்டுட்டா. இதே மாதிரி அந்த ஈரம் கொஞ்சம் கொஞ்சமா கடந்து போக ஆரம்பிச்சது. எல்லாருக்கும் இடையில நம்ம அம்மாமி அவ தான் ஒரு பாப்புலரான ஒரு ஐடல் மாதிரியும் ஒரு ஸ்டார் மாதிரியும் தான். ஆனா என் கூட அவ ரொம்ப கிளிங்கியா இருக்கனால எல்லாருமே ஒரு விதமா அங்க பேச ஆரம்பிச்சாங்க. ஹேய் பாத்தியா அம்மாமி சைடுல இருக்க அந்த பொண்ணு, அவ யூமி தானே, அவளாம் எதுக்குப்பா அம்மாமிக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டா இருக்கணும், அவ கைண்டா அந்த பொசிஷனுக்கு ஃபிட்டே ஆகலப்பா அப்படின்னு எனக்கு கேக்குற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை பேசுறாங்க. நான் அப்போ புரியல அப்படின்னு சொன்ன விஷயம் இப்பதான் எனக்கு புரிஞ்சுது. அதுக்கப்புறம் என்ன, என்னோட பொசிஷனுக்காக நிறைய பேரு போட்டியும் போட்டாங்க. ஆனா அம்மாமிக்கு நானா அவ்வளவு பிடிக்கும், அதனால என் கூட தான் பேசுவா. அதுக்காகவே நிறைய பேரு என் மேல ரொம்ப ஜெலஸா இருப்பாங்க, என்ன ஒரு மாதிரி தப்பா ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஈவன் எனக்குன்னு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா இருக்கிற அந்த 2 பேரு, அவங்க கிட்ட நான் கேட்டேன், என் கிட்ட ஒரு 4 டிக்கெட் இருக்கு, வேணும்னா நம்ம மூவிக்கு போலாமா? இல்லப்பா இந்த மாதிரி எனக்கு ஒரு வேலை இருக்கு, அதனால என்னால வர முடியாது, சாரி யூமி. சரி ஏதோ உங்களுக்கு வேலை இருக்கு அப்படின்னு தான் நானும் விட்டேன். நான் என்ன யோசிச்சேன்னா, இந்த மாதிரி அவங்க 2 பேரு அதுக்கப்புறம் அம்மாமி எல்லாருமே மூவிக்கு போலாம் அப்படின்னு யோசிச்சேன். இப்போ அவங்க 2 பேரும் வரல, அம்மாமி ஒண்டி வந்தா நல்லா இருக்காது, சரி நான் அதுக்கு தனியாவே மூவி பார்க்கலாம். இப்படி போகும்போது தான் அந்த விஷயம் ஏற்பட்டுச்சு. இததான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியும் நம்ம பார்த்தோம். என் கிட்ட வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்னோட சொந்த பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரு, அவங்க 2 பேரும் நம்ம அம்மாமிக்கு நெருக்கமா வராங்க. அதுவும் எதுக்கு, அம்மாமி ரொம்ப பாப்புலர், அவ கூட இருந்தா இவங்களோட பாப்புலாரிட்டி ஏறும்ல, இதெல்லாம் தான் ஆச்சுன்னு அவளுக்குள்ள இருக்கிற சோகத்தை அங்க இறக்க ஆரம்பிக்கிறான். என்ன சொல்ல இருக்க யூமி, யூமி நீ ஸ்கூலை விட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகுற, டியூஷன் ஃபீ ஹையா இருக்கு அப்படின்னு சொன்னாது ஆக்சுவலா எல்லாமே போய் தான். எனக்கு அந்த மாதிரி இடத்துல இருக்கிறதே பிடிக்கல, என்னை எல்லாருமே வெறுத்தாங்க. அதனால தான் அந்த மாதிரி ஒரு இடத்த விட்டு எஸ்கேப் ஆகலாம் நான் ட்ரை பண்ணேன். எல்லாமே காட்ஸ் பிளான் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் இப்போ நீயும் என் கூட இருக்க. அவங்க 2 பேரும் டிரான்ஸ்ஃபர் ஆகி இங்க வந்திருக்காங்க. யூமி இந்த மக்கானா சாணி, இந்த 2 பொண்ணு பத்தியும் நான் கேர் பண்ணேன். அதே மாதிரி என்னதான் இருந்தாலும் பெஸ்ட் ஃப்ரெண்ட் லிஸ்ட்ல நீ தான் எனக்கு நம்பர் 1. இல்ல உனக்கு பிரச்சனை இன்னமும் புரியலன்னு நினைக்கிறேன். எல்லாமே ஓகே தான், நீ எனக்கு
கேர் பண்ற எல்லாமே எனக்கு புரியுது. ஆனா அம்மாமி உனக்கு புரியல, அதனால கடைசியில ஹர்ட் ஆகுது நான் தான். ஏன்னா நீ சொல்றல இந்த 2 பொண்ணுங்க சானியா மனாக்கா இவங்க 2 பேருக்கிட்டயும் கிராஜுவேஷன் அப்போ நான் பேசினேன் தெரியுமா? ஏன்னா என்னதான் இருந்தாலும் இவங்களும் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் தானே. நான் டைரக்டாவே கேட்டுட்டேன், இந்த மாதிரி நீங்க அவ கூட க்ளோஸ் ஆகணும் அதானே? ஆமா, இந்த மாதிரி நாங்க க்ளோஸ் ஆகணும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அதே மாதிரி நீ நல்லா நோட் பண்ணியா, நான் உன் கூட பேசும்போது பழகும் போது மத்தவங்களுக்குலாம் ஒரு மாதிரி ரொம்ப ஜலசாவும் ஒரு மாதிரியும் இருந்துச்சு. அதனாலேயே என்ன ரொம்ப வெறுத்தாங்க. அது ஒண்டி இல்லாம ஸ்டார்டிங்ல என் கூட நல்லா பேசின பொண்ணுங்க தான் இவங்களும் என் கூட பேசின ஒருத்தங்களும் ஒன் பை ஒன் என் கூட கனெக்ஷனை கட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுவும் எதுக்கு, இந்த மாதிரி நான் உன் கூட ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டா இருக்கேன் அப்படின்னு ஒரு ரீசனுக்காக. உடனே நம்ம மகியார கேக்குறான், அம்மா அப்போ இதுதான் ரீசனா? என் கிட்டயும் நம்ம அம்மாமி கிட்டயும் நீ இந்த விஷயத்த சொல்லாம இருக்க? உண்மையா சொன்னா எனக்குன்னு இருக்கிறது நீ ஒண்டிதான் இப்போ ஒரு ஃப்ரெண்டா. இப்போ உன்னையும் அவ பறிச்சிருவா அப்படின்னு எனக்கு ஒரு பயம் இருக்கு. அம்மாமி இப்போ நீயே சொல்லு, இப்பயும் என்ன வந்து நீ ஃப்ரெண்டா நினைக்கிறியா? ஆமா, எனக்கு நீ தான் பெஸ்ட் ஃப்ரெண்டு. நம்ம என்னைக்கு ஃபர்ஸ்ட் நாள் நம்ம மீட் பண்ணமோ அன்னிலேருந்து எனக்கு உன்னை அவ்வளோ பிடிக்கும். உண்மையை சொன்னா எனக்கும் உன்னை பிடிக்கும் தான் மாமி. ஆனா எவ்வளவு பிடிக்குமோ அதே டைம்ல அந்த அளவுக்கு எனக்கு வெறுப்பாவும் இருக்கு. யூமி என்னதான் சொன்னாலும் அங்க ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கும்ல, இதனால அவ ஓடி போயிடறா. அம்மாமி தடுத்தாலும் அங்க நிக்கல, அவ போயிடறான். அங்க மகியாரவும் சொல்றான், நான் போயிட்டு நம்ம யூமி கிட்ட பேசுறேன். நெக்ஸ்ட் சீன்ல அவ ரொம்ப கஷ்டப்பட்டுன்னு உட்காந்து இருப்பா. யூமி என்ன ஆச்சு, நீ வந்து இப்படிப்பட்ட பொண்ணே இல்ல, எதுக்காக இந்த அளவுக்கு நீ ரொம்ப சோகமா இருக்க? வாய மூடு. என்ன யூமி இப்படி சொல்ற? உண்மையை சொன்னா நீ ரொம்ப இன்கிரெடிபிள் தெரியுமா? இத்தனை வருஷமா எவ்வளவு கஷ்டத்தை நீ வச்சிருக்க உனக்குள்ள. நான் ரொம்ப மோசமான விஷயத்த பண்ணிட்டல. இதுக்கப்புறம் சீன் அப்படியே அங்க அம்மாமியை நோக்கி வரும். அவளுக்கும் ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கும். அந்த 2 பொண்ணுங்களும் கீழே போயிடறாங்க. நனாச்சி மேல வரா. அவளுக்கும் புரியுது ஏதோ ஒரு விஷயம் மேல ஏற்பட்டுக்குன்னு. யூமி நீ வந்து உன்னையே வெறுக்கிறியான்னு? ஆமா இல்லையா பின்ன, எப்படி எவ்வளவு விஷயம் ஏற்பட்டோம் என்ன வெறுக்காம இருக்க முடியும்? எனக்கு எந்த விஷயத்த பண்ணாங்களோ அதே விஷயத்த நான் யூமிக்கு பண்ண மாதிரி இருக்கு. நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை சீக்கிரட்டா வச்சுக்கணும்னு சொல்லிதான் நான் இப்படி பண்ணேன். ஆனா இதுவே இப்படி ஆகும்னு எனக்கு தெரியாது. ஆனா இப்போ நான் இதை எப்படி ஃபிக்ஸ் பண்ண போறேன்னு எனக்கு சத்தியமா புரியல. உடனே நம்ம மகியாரவும், என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, நம்ம வேணா அதை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம 2 பேருக்கு இடையில ஒரு பிரேக் வந்து எடுக்கலாம். இந்த டைம்ல உனக்கும் அம்மாமிக்கும் இருக்கிற விஷயத்த நீ சால்வ் பண்ணு. பிரேக்னா நம்ம பேச மாட்டோம், கம்ப்ளீட்டா மீட் பண்ணிக்க மாட்டோம் அப்படின்லாம் இல்ல. கிளாஸ்ல எப்படியோ பார்த்துப்போம். நீ வேற ரெப்பா இருக்க, நம்ம போன்லயும் டெக்ஸ்ட் பண்ணிக்கலாம். ஹேய் நில்லு, வாய மூடு, உன்னோட தாட்ஸை என் மேல கொட்டாத. நீ சொல்லு, நானே உன்கிட்ட கேக்குறேன். நான் உன் கூட பேசல, உன் கூட ஹேங் அவுட் பண்ணலனா உனக்கு ஓகே தானா மகியாரா? இல்ல, நான் கண்டிப்பா அந்த விஷயத்த ரொம்ப மிஸ் பண்ணுவேன். அப்பனா நம்ம 2 பேரும் இப்படியே இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறியா மகியாரா? உண்மையை சொன்னா நம்ம 2 பேரும் ஒண்டி இல்ல, அம்மாமியும் கூட ஒன்னா இருக்கணும் அப்படின்னு ஆசை. உன்னோட ஆர்டரு ரொம்பவும் பெருசா இருக்குப்பா. ஆனா ஏதோ ஒண்ணு, நீ என்ன சொல்ல வர அப்படின்னு எனக்கு புரிஞ்சு போயிடுச்சு. நம்ம அந்த விஷயத்தை பண்ணலாம். எனக்கு தெரியல இது ஒர்க் ஆகுமான்னு, ஆனா நம்ம பண்ணலாம். இதே மாதிரி அவங்க 2 பேருமே அம்மாமி கிட்ட வராங்க. அம்மாமி என்ன மன்னிச்சிரு, இது ரீசெண்டா தான் ஏற்பட்டுச்சு. ஆனா அவனும் எனக்கு ஃப்ரெண்டுமா தான். அப்பனா என்ன விடவும் அவன் ஃப்ரெண்டுல மேலையா? நீங்க 2 பேருமே எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் தான், இதுல ரேங்கிங் அப்படின்லாம் எந்த விதமான விஷயமும் இல்ல. ஆனா என்ன மன்னிச்சிரு, நான் முன்னாடியே உன்கிட்ட சொல்லியிருக்கணும், நான் தான் சொல்லாம விட்டேன். உண்மையிலேயே நீ பைத்தியம், நீ பைத்தியம் தெரியுமா? நான் பயந்தே போயிட்டேன் உன்னால. இதுக்கு மேலேயும் என்ன ஒரு ஃப்ரெண்டா பார்க்க மாட்டியா, என்கிட்ட பேச மாட்டியான்னு. மகியாரா ரொம்ப நல்லவன், அதே மாதிரி ரொம்ப ஸ்மார்ட் என்னை விட. அதனால அவன் கூட தான் நீ இருக்க போறியோ அப்படின்னு பயந்துட்டேன். நான் யோசிக்கல உனக்கு அந்த மாதிரி ஃபீல் ஆகும்னு. இல்ல உண்மையிலேயே நீ இந்த அளவுக்கு ஏகப்பட்ட விஷயம் உனக்கு ஏற்பட்டிருக்க அப்படின்னு என்கிட்ட சொல்லவே இல்லை நீ. நான் அதெல்லாம் தெரியாம என்னையே நான் உனக்கு ஒரு பேபி மாதிரி ட்ரீட் பண்ண வச்சிருக்கேன். அதான் அம்மாமி இந்த மாதிரி நாங்க ஒரு டிசிஷனை இப்போ எடுத்திருக்கோம். அதாவது நானும் மகியாராவும் இப்போ ஒரு பிரேக் எடுக்கலாம் அப்படின்னு இருக்கோம். மகியாரா அப்ப அந்த விஷயம் வந்து உண்மையா என்ன? யூமி ஆசைப்படுறா, அதனால எனக்கு ஒன்றும் அது பிரச்சனை இல்லை. அங்க யூமியும் எனக்கு இப்படி பண்ணா ஒண்டிதான் எல்லா விஷயமும் ஈக்குவல் ஆகும் அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா அப்பதான் உன்னை நான் வெறுமா பேரை கொண்டி ஃப்ரெண்டா ட்ரீட் பண்ணாம இருக்க முடியும். என்ன நீ சொல்ல இருக்க? அப்படியெல்லாம் எப்படி என்னால விட முடியும்? நான் மகியாராவை நீ அப்படியே விட்டா மகியாராக்காக நீ ரொம்ப கஷ்டப்படுவ. நான் ஒன்னும் அப்படியாக விட மாட்டேன். ஏன்னா நல்லா யோசிச்சு பார்த்தா ஏதோ எனக்கு ஆகுற விஷயம் அவனுக்கு ஆகுற மாதிரி ஆகும். அதாவது ரோலியே சுவிட்ச் பண்ண மாதிரி ஆயிடும். நீ பண்றது எனக்காக தானே, அப்போ நான் சொல்ற மாதிரி ஒரு விஷயத்த நீ எனக்காக பண்ணணும். இதனால யூமிக்கு அவங்க வேற வழி இல்ல, யூமியும் ஒத்துக்கிற மாதிரி தான் இருக்கு. நெக்ஸ்ட் சீன்ல அவங்க கையை பூச்சின்னு போறாங்க. இதெல்லாம் பண்ணும்போது அவங்களுக்கு ரொம்ப எம்பாரசிங்கா இருக்கும். ஆனா என்ன பண்றது, யூ வந்து சொல்லியிருப்பான், இன்னைக்கு முழுக்க நான் சொல்ற விஷயத்த நீங்க பண்ணணும். ஒரு ஃப்ரெண்டா நீங்க கை பூச்சிக்கின்னு இன்னைக்கு ஸ்கூல் ஃபெஸ்டிவல் முழுக்க இப்படி இருக்கணும். வேற வழியில போற வழியில ஏதோ ஒரு ஹாரரான ரூம் மாதிரி ஒன்னு ரெடி பண்ணிருக்காங்க. நம்மளுக்கு அதுக்குள்ள போறதெல்லாம் பயமா இருக்கு, அதனால வேணாம் அப்படின்னு சொல்லுவான். ஆனா யூமி அங்க கேக்குற மாதிரி இல்ல, மகியாராவை உள்ள இழுத்துன்னு போறான். இதனால மகியாரா தான் அங்க மாட்டிக்கிறான். உள்ள ரொம்ப ஜாலியா நான் என்ஜாய் பண்ணேன். ஆமா நீ சொல்லாம இருப்பியா?
என்ன விட்டு அம்போன்னு ஓடிட்டல நீ. இதுக்கப்புறம் அவங்க ஒன்னா உட்காந்து நம்ம அமாமி செஞ்ச அந்த டிராயிங்க பாப்பாங்க. அதுவும் உண்மையிலேயே அங்க வேற லெவல்ல வந்திருக்கும். நெக்ஸ்ட் சீன்ல நம்ம யூமி மஹியாரா இவங்க 2 பேருமே நார்மலா ஃப்ரைடே விளையாடுற மாதிரி தான் விளையாடுவாங்க. ஆனா என்ன ஒரு ட்விஸ்ட்னா இந்த இடத்துல நம்ம அமாமி அவளும் பின்னாடி இருக்கா. இதுக்கு முன்னாடி நம்ம அமாமி சொல்லிருப்பா, நீங்க 2 பேருமே கைய பிடிச்சி நாங்க போகணும், என்ஜாய் பண்ணணும். அதே மாதிரி இன்னொரு கண்டிஷனும் இருக்கு. நீங்க ஃப்ரைடே சீக்கிரட்டா ஹேங் அவுட் பண்ணும்போது அங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு பார்க்க எனக்கு ஆசையா இருக்குப்பா. என்னப்பா ஆச்சு, எதுக்காக அப்படி பாக்குறேன்? நான் இல்லன்னு நினைச்சுக்கோ, நான் வெறும் ஒரு கோஸ்ட் அவ்வளவுதான். அங்க இதே மாதிரி அவங்க ஜாலியா விளையாடுறாங்க. அவ கேம் எல்லாம் தட்டி விடுவா. ஆனா கடைசியில ஜெயிக்கிறது மஹியாரா தான். என்ன கேமோ இது, நான் விளையாடுனா அடிக்கடி தோத்து போறதா மிச்சம். ஆனா நெக்ஸ்ட் டைம் நான் விட போதில்ல. உண்மையிலேயே இங்க பாஸ் யாருன்னு நான் காட்டாம விட மாட்டேன். அப்படியாமா, சரி சரி. அப்புறம் தான் யூமிக்கு ரிலீஸ் ஆகுது. பின்னாடி தான் அமாமி இருக்கா. அமாமி கிட்ட வர, ஆமா என்னப்பா உனக்கு வேணும்? உன்னோட கோஸ்ட்லி ஃப்ரெண்டு கிட்ட உனக்கு பேசணுமா என்ன? நான் இதுக்கு முன்னாடி சொன்னேன், நானு மஹியாரா 2 பேருமே பிரேக் வந்து எடுக்க போறோம்னு. ஆனா எனக்கு அவன் கூட இருக்கும் போது ரொம்ப ஃபன்னா இருக்கும். அதனால அவனை விட்டு பிரிஞ்சு அவனை பார்க்காம இருக்க முடியாது என்னால. சோ ஃப்ரைடே ஒண்டி நாங்க இந்த மாதிரி தனியா இருக்கலாமா? சரி எனக்கு புரியுது, ஓகே தான். ஆனா அதுக்கு பதிலா மத்த நாள் என் கூட அதிகமாவே டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். நிறைய விஷயங்களை பத்தி நம்ம பேசலாம் என்ன? சரி உன்னோட கோஸ்ட்லி ஃப்ரெண்டுக்கு இது ஓகே தான், நான் வந்து போறேன். நீங்க ஜாலியா என்ஜாய் பண்ணீங்கன்னு சில் பண்ணுங்க. இரு நானும் வரேன். இல்ல வெயிட் பண்ணு, நான் மஹியாராக்கும் அது பிடிக்கும் தானே? இல்ல அவ போகணும்னா பிடிக்கும் தானே? ஆமா பிடிக்கும் தான். அவ்வளவுதான். யூமிங் இருக்கா அங்க ஒன்னா ஷோ எல்லாம் அவங்க பாப்பாங்க. திடீர்னு அவனுக்கு ஜலதோஷம் அவங்க போச்சுக்கும். அங்க இதனால அவ பிளாங்கெட்ட போதீங்கன்னு சொல்றான். வா கொஞ்சம் கிட்ட வா. மஹியாரா என்ன சொல்ல இருக்க, இந்த மாதிரி பிரிவிலேஜஸ் எல்லாம் அவ்வளவு சீக்கிரத்துல கிடைக்காதுப்பா. சரி வரேன். இதுக்கப்புறம் நான் உன்னை மாக்கி அப்படின்னு உன்னோட கடைசி பேரை வச்சு சொல்லலாமா? சரி ஆசனாகி. நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் பேரை வச்சு சொல்ல மண்டையிலே ஒரு அடி. ஆமா எதுக்கு அப்படி பண்ண? நான் இப்படிப்பட்ட பொண்ணு தானே உனக்கு தெரியாதா? நான் வந்து உன்கிட்ட இன்னொரு விஷயத்த சொல்லாமா? உனக்கு தெரியுமா, நீ ஸ்மைல் பண்ணும்போது என்னதான் மத்தவங்க பிரிட்டியா இருந்தாலும் என்ன பொறுத்த வரைக்கும் இங்க எல்லார விடவும் நீ தான் பிரிட்டி தெரியுமா? உன்னோட ஸ்மைல் அந்த அளவுக்கு ரொம்ப அழகா இருக்கும். அப்படியா? அப்போனா உனக்கு என்ன பிடிச்சிருக்கு அதானே? நம்மளுக்கும் ஒரு மாதிரி பிளஷ் ஆகும். இதுக்கப்புறம் நைட் ஆகுது. ஆளு யூமியோட வீட்டுக்கு கொண்டு வந்து வர்றான். அங்க போறதுக்கு முன்னாடி அவ கேக்குறா, ஆமா என்ன வந்து உனக்கு பிடிக்குமா? எனக்கு புரியல, அதாவது எந்த வேலை பிடிக்குமா அப்படின்னு நீ கேக்குறியா? ஆமா இந்த மாதிரி நான் கேட்டேன், என்ன வந்து உனக்கு பிடிக்குமான்னு. இப்படியா ஒரு மாதிரி மூஞ்ச வச்சுப்பால. நம்மளுக்கு கத்த ஆரம்பிப்பான். ஆமா பிடிக்குமானா நான் எப்படிமா சொல்லுவேன்? பிடிக்குமா பிடிக்குமா அப்படின்னு கேட்டா நான் என்ன சொல்ல முடியும்? உடனே அவ கிட்ட வந்துட்டு, உண்மையை சொன்னா எனக்கு உன்னை பிடிக்காது. ஆனா இப்படி இல்ல, இப்படி. இந்த டைம் நான் உனக்கு சீக்ஸ்ல குத்துருக்கேன், நெக்ஸ்ட் டைம் லிப்ஸ்ல. ஆனா அதுக்கு நீ ஒரு விஷயத்த பண்ணணும். என்ன உனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நீ சொல்லணும்ப்பா. அதை அட்மிட் பண்ற வரைக்கும் நீ வெயிட் பண்ற மாதிரி இருக்கும் மஹியாரா. இது ரொம்பவும் அன்ஃபேரா இருக்கு. இப்படி இவன் யோசிக்க இங்கே இந்த எபிசோடும் முடியுது. இந்த எபிசோடு உண்மையிலேயே லவ்லியா இருந்துச்சு. உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இதுக்கப்புறம் என்ன ஆக போகுதுன்னு பொறுமையா வெயிட் பண்ணுங்க. இப்போதானே கதையை ஆரம்பிச்சிருக்கு. நான் சொல்றது இந்த லவ் இந்த விஷயம். இதுக்கப்புறம் தான் ஏகப்பட்ட விஷயம் நடக்கும். சோ பொறுமையா வெயிட் பண்ணி பாருங்க. மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்றீங்க. இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.